என்ன டைப் பண்ணிட்டு இருக்க? அதுவாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட்ல 2 டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்ஸ்? 1 திருட்டு மொழி முழிக்கிறது, 2 மூக்குல நெடியறது. இது ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகேவா? அது என்னன்னு நான் ஒன்னொன்னா கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, நான் ஒன்னொன்னா கேக்குறேன். நான் முதல்ல டாட் அப்படின்ற வார்த்தையில இருந்து வரேன். DART டாட். ஓகே, டாட். ஓகேவா? கேம் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கேம் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு சின்ன டார்கெட் போர்டு வந்து சவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு குட்டி குட்டி ஆரோஸ் வந்து போட்டு போட்டு விளையாடுவாங்க. அதேதான். ஓகே ஓகே. சரி, அந்த பலகைக்கு பேரு? அது வந்து என்ன, டாட் போர்டா? டாட் போர்டு. ஓகே ஓகே. டாட்னா அந்த ஆரோஸே வந்து டாட் தானே? அந்த ஆரோ பேரே வந்து டாட் தான். ஓகேவா? அதனால தான் கேம் ஆஃப் டாட்னு, கேம் ஆஃப் டாட்ஸ் அப்படினே வந்து வெச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஓகேவா? இது எல்லாமே நவுனா வந்தாதான், அதாவது ஒரு பெயர் சொல்லா வந்தாதான் இந்த அர்த்தம். ஆனா இந்த டாட் அப்படின்ற வார்த்தை, DART அப்படின்ற வார்த்தை வினை சொல்லா ஒரு ஆக்ஷனா வந்ததுனாக்கா அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? டாட் அதாவது சட்டுன்னு குவிக்கா திரும்பி பார்க்கறதா? வெரி கரெக்ட். ஓகே ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேட்ட படத்துல வந்து அந்த சீன் ஒண்ணு வரும். கரெக்ட். அந்த பாபி சினிமாவும் 2 பேரும் வந்து கார்ல உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அப்படி டக்குன்னு அப்படி திரும்பி பாப்பாரு. ஓகே ஓகே. டக்குன்னு அப்படி திரும்பி பாக்குறது பேரு தான் டாட். டாட். ஓகே. ஆக்ஷனா வரும்போது இது ஒரு மீனிங். இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் இருக்கு, தெரியுமா? இன்னொரு மீனிங் என்னது? இல்ல, சட்டு ஞாபகம் இல்ல. ஓகே. திடீர்னு இப்படி வந்து மூவ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது நம்ம சென்னை பாஷையில சொல்லணும்னா அப்படி கபால்னு முன்னாடி நோறது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு நெருப்பு பிடிச்சி விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல யாரோ ஒருத்தங்க பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு அப்படி நவுந்து போய் அந்த புள்ளைய வந்து பிடிப்பாங்க. அப்படி அந்த சட்டுன்னு நவுறாங்க இல்லையா, அது பேர் தான் டாட். அதுதான் வந்து டாட். ஆமா. ஓகே ஓகே. சரியா? எனக்கு இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள்ஸா? இப்போ நீ சொன்னதை வச்சே சொல்லணும் அப்படின்னா, the mother darted forward and pull the child away from the fire. Very good, very good, super. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, சட்டுன்னு இப்படி திரும்பி பார்க்கிறதுக்கா? ஓகே. இப்போ அவ வந்து அதாவது கோமா சடால்னு திரும்பி பார்த்தா அப்படின்றது வந்து she darted an angry look at her brother. ஓகே ஓகே. கரெக்ட்டான எக்ஸாம்பிள். ஓகே. அதெல்லாம் சரி, இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டேன் தெரியுமா? அதாவது இப்போ அவங்க கேட்டதுக்கு சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்குதா? ஆமா, இதுல இருக்கு. அவங்க என்ன டவுட் கேட்டாங்க? திருட்டு மொழி முழிக்கிறது. திருட்டு மொழி முழிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டாட்டிங் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாட்டிங் ஐஸ். ஓஹோ, ஓகே ஓகே. ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சரியா? தப்பு பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரி அவன் ரூமை சுத்தி சுத்தி முழிச்சிட்டு இருந்தான். ஓகே. அதாவது திருட்டு பார்வை பார்த்துட்டு இருந்தான். ஓகே. His darting eyes scanned the room as if searching for an escape route. சூப்பர். ஓகே ஓகே. ஓகேவா? சரிங்க, அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டாவதா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது டவுட் மூக்குல நெடியறது தானே? மூக்குல நெடியறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். மூக்குல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூக்குல அதாவது நெடி அப்படின்றதுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல், இல்லனா ஸ்ட்ராங் ஓடர். அதாவது எந்த பொருள்ல இருந்து என்ன மாதிரி வாசனை வருது அப்படின்றத பொறுத்து இந்த டேர்ம்ஸ் வந்து மாறும். கரெக்டா சொன்னீங்க. சரியா? அப்போ வந்து ஒரு ஸ்லைட் ஸ்மெல், அதுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் இங்கிலீஷ்ல? தெரியலையே. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல whiff அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங்? WHIFF. 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 அதாவது a very slight smell of something. whiff. அதாவது இது வந்து ஒரு குவான்டிஃபையர் மாதிரி வருது. குவான்டிஃபையர் அதாவது எப்படி வந்து bunch of grapes, ஓகேவா, a handful of rice அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்மெல்லுக்கு வந்து a whiff of smell. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ அந்த நெடி வந்து ஏறுது இல்லையா, அந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அந்த ஆக்ஷனுக்கு அதாவது
டு கேட்ச்னு சொல்லலாமா? டு கேட்ச் a whiff of something. ஓ, டு கேட்ச் a whiff of something. ஆமா, அப்படி சேர்த்து சொல்லணும் அது. ஓ ஓ ஓ, ஓகே ஓகே. ஓகேவா? சரி சரி, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க வந்து தமிழ்ல சொல்லுங்க. சரி சரியா? As he walked past, I caught a whiff of his strong perfume. ஓ, அவன் கடந்து போகும்போது அவன் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் நெடி வந்து என் மூக்குல வந்து மூக்குல ஏறிச்சு. ஓகேவா? அவர் நடந்து போகும்போது அவரோட பெர்ஃப்யூம் மூக்குல ஏறிச்சுப்பா சட்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே ஓகே, அதுதான் இது. ஓகே சரியா? ஓகே. வேற 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்ல சொல்லுங்க பாப்பா. ஓகே ஓகேவா? While crossing the restroom, we caught a whiff of a strong urine odor. ஓ, அதாவது டாய்லெட், அதாவது ரெஸ்ட் ரூம் கிராஸ் பண்ணி போகும்போது அதான் மூத்திர நெடி அடிச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே ஓகே. அதுவும் ஓகேவா? ஓகே. சரி, இன்னொன்னு, I caught a whiff of the strong smell of chili powder while getting close to the mixer grinder. ஓகே, அதாவது மிக்சர் கிரைண்டரில் வந்து இப்போ சில்லி பவுடர் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து மிக்சர் கிரைண்டரை வந்து நெருங்கி போகும்போது எனக்கு வந்து அந்த சில்லி பவுடர்னுடைய நெடி வந்து அடிக்குது. சாதாரணமா நம்ம போகும்போது மில்லுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிளகா அரைச்சிட்டு இருப்பாங்க, தாண்ட போது மிளகா அரைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஓ, ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி வேற யாராவது சுவாரஸ்யமா கமெண்ட் போட்டிருந்தாங்களா, நம்ம இத பத்தி அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, சரி. பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டீச்சர் கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து எப்பவும் போல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? பை.